இந்துஸ்தான்ற ஒண்ணத்த நிறுவ பார்க்குவதற்கான உதவியா உங்களுடைய படத்தின் கருக்களம் இருக்காது. ஒரு கரு இருக்கும் போல இருக்காது, தெரியுது. இருக்காது. நான் தான் இப்ப திருப்பி இப்ப சொன்னேனே. இங்க இருக்கிற இவங்க 2 பேருக்குள்ள அவங்களோட ஆரிஜின் தெரியணும். அ. நீ இவரு ஏன் இந்துவாவே இருக்காரு, அவங்க ஏன் இப்போ முஸ்லீமா இருக்காங்க, இஸ்லாமியர்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு, அந்த ஆரிஜின் தெரிஞ்சுச்சுன்னா, ம். அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு இணக்கம் ஏற்படும். ஒரு 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 இனம் புரியாத உறவு ஏற்படும். ம். அத ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் திரௌபதி 2. சாதிய தொடுறீங்க, மதத்த தொடுறீங்க. அடுத்து நான் இன்னும் மதத்த வந்து ருத்ர தாண்டவத்திலேயே தொட்டனே. அதுதான் நான் சொல்றேன் வரேன். அதாவது ஒண்ணுத்துல இன்னைக்கு முஸ்லீம தொட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்டியன தொட்டீங்க. ரைட்டுங்களா? இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க தொடுவதை பார்த்தால், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி மாரியே இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய யுக்தி மாரியே இருக்குது. நீங்க வந்து உங்கள பேசிக்காவே ஒரு சங்கின்னுவாங்க எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு. ஆர்எஸ்எஸ் உங்களையும் சங்கின்னு தான் சொல்றாங்க. அது என்னையே தெரியுமா? சங்கின்னுலாம் யாரும் சொல்றதில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு நீங்க அறிஞ்சுக்கணும். நான் வந்து சங்கின்றதுக்கான அடையாளம் என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி? நீங்க சன் பரிவாரின் குழந்தைன்னு தானே அதுல எல்லாருமே அந்த சொல்றாங்க. வார்த்தை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆ. ஆனா நான் வந்து என்ன அந்த மாரி கூப்பிட்டு இது வரைக்கும் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஆதன் மாதேஷ் சார் தான் அத சொல்றாரு. ம். சரி அத விட்டுறலாம். நாம கன்டென்ட் குள்ள போலாம். இது ஆர்எஸ்எஸ்க்கான வேலையா இப்போ திரௌபதி பார்த்தீங்க, ருத்ரதாண்டவம் பார்த்தீங்க, பகாசுரன் பார்த்துருக்கீங்க. அதுல எதனா ஒரு சீன் சொல்லுங்க. ம். இவங்க ஆர்எஸ்எஸ் ஓட கோட்பாட தான் அந்த படத்துல சீனா இல்ல வச்சிருக்காங்க. பிளவுவாதம். ஆர்எஸ்எஸ் ஒரு தரப்பை காயப்படுத்தி, இழிவுபடுத்தி, சார் இன்னொரு தரப்பை சார் பக்கம் எனக்கு நின்னுகிட்டு சமீப பேசுறது. காலமா தான் வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி நெறைய தெரியும் சார். நான் உண்மைய சொல்லிடுறேன். எனக்கு சமீப காலமான இந்த 2 வருஷமா தான் எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பத்தியே விஷயமே தெரியும். அதுக்கு முன்னாடி அதற்கான விரிவாக்கம் கூட எனக்கு தெரியாது. ம். இப்போ ஆர்எஸ்எஸ்லயே நான் வந்து படிக்கிறப்ப ஏகப்பட்ட முஸ்லிம் அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இருக்கு. இருக்காங்களா இல்லையா? சரி. இருக்காங்களா இல்லையா? இருக்கு. அப்புறம் அது எப்படி பிளவுவாதம், பிரிவினைவாதமாவும்? ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இஸ்லாமிய பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. ம். கிறிஸ்துவ பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. கிறிஸ்துவர்களும் முஸ்லிம் மக்களும் ஆர்எஸ்எஸ்குள்ள இருக்காங்க. இல்ல எல்லா இடத்துலயும் அந்த மாரி 2, 3 பேர் இருக்காங்க. 2, 3 பேர்லாம் இல்ல சார். ஒரு பெரிய அமைப்பு இல்ல இருக்கு சார். அவங்களுக்கு வந்து இந்தியாவை ஒரு விங் இந்துக்கள் இருக்கு. நாடா மாத்தணும்ன்றது ஒரு திட்டங்க. எனக்கு அது எனக்கு அத பத்தி அவ்வளோ டீட்டெயில் இல்ல தெரியாது. அத நீங்க வந்து நெறைய விஷயங்கள்ல ஆதரிக்கிறீங்களோன்ற சந்தேகம் இருக்கு எனக்கு. அப்படிலாம் சார் எனக்கு வந்து யாருக்காகவும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு யாரும் பணம் குடுக்கல. அவங்க என்ன ஆதரிக்கிறாங்க. என் படம் புடிச்சிட்டு கொண்டாடுறாங்கன்னா, நான் வந்து கையெடுத்து கும்பிடுவேன். நம்ம ம். படம் எடுக்கிறது மக்களுக்கு. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணுன்றது தான் சினிமாவோட நோக்கமே. ம். படம் பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு சினிமா எடுக்கல. ம். நான் வந்து சொல்றேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் என்ன பாராட்டுவாங்க, ஆறது கட்டி தழுவுவாங்கன்னு சொல்றேன். நம்பிக்கை இல்லன்னா மாதேஷ் சார் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்.